உடனுக்குடன் நேரலை செய்தி. திருப்பூர் உடுமலை அருகே பொதுப்பணித்துறையினர் அலட்சியத்தால் கிளை வாய்க்கால் மதகு பழுதாகி விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதனால் பயிர்கள் பாழாகி இருக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். திருமூர்த்தி அணையிலிருந்து கடந்த 29ஆம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. மதகு பழுதடைந்திருந்ததால் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்து பயிர்கள் சேதமாகியிருக்கிறது. உடுமலை கால்வாயிலிருந்து ஜல்லிப்பட்டியில் ஓனாக்கல்லூர் கிளை கால்வாய் போதிய பராமரிப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. அது குறித்த செய்தியை தற்போது உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். மதகை பராமரிக்காததால் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட்டும் பலனில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் திருப்பூரிலிருந்து செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், தற்போது இப்ப ஜல்லிப்பட்டி பகுதியில் மதகு பழுதாகி இருக்கிறதுனால விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்து பயிர்கள் சேதமாகி இருக்கிறது. விவசாயிகள் தரப்பில் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள்? இதனை சரி செய்ய அதிகாரிகள் தரப்பில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம் பூர்ணிமா. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த திருமூர்த்தி அணையிலிருந்து கடந்த 29ஆம் தேதி 3ஆம் மண்டல பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் உடுமலை கால்வாயிலிருந்து ஜல்லிப்பட்டியிலிருந்து இந்த ஓனாக்கல்லூர் கிளை கால்வாய் முறையான போதிய பராமரிப்பு இல்லாமல் மதகு பராமரிக்க வேண்டும், இல்லை என்றால் பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து விட்டாலும் பயனெடுக்காது என விவசாயிகள் தரப்பில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு பலமுறை நேரிலும் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சியம் காரணமாக தற்பொழுது கிளை கால்வாயில் தண்ணீர் திறந்து விடப்பட்ட நிலையில் மதகு உடைப்பு ஏற்பட்டு சந்தன கருப்புடு அருகில் உள்ள சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் உள்ள தென்னை தோப்பு மற்றும் விளைநிலங்களுக்குள் பாசன நீர் தேக்கமடைந்துள்ளது. மேலும் ஒரு சில இடங்களில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாமல் பயிர் செய்த இடங்கள் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் கால்வாயில் திறக்கப்பட்ட தண்ணீர் தற்போது விளைநிலங்கள் அதிக அளவு தேக்கமடைந்துள்ளதால் சாலைகள் சென்று கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு பாசன நீர் கிடைக்காத நிலை உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இனியும் அலட்சியம் காட்டாமல் மதகை பராமரிக்க வேண்டும், மேலும் கூடுதல் சுற்று தண்ணீர் வழங்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்.